வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனலில் வேதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ஷார்ட் ட்ரிக்ஸ். ஓகேயா, இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா எப்படி பண்ணுவோம்? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 16. ஸோ அப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவீங்க? 2, 4, 16 எடுத்துட்டு இப்போ இது வந்து எல்லாமே எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். ஸோ 2ஆல் 1 டைம், 2 டைம்ஸ், 8 டைம்ஸ். அகெயின் இது இதெல்லாம் பண்ணலாம், 2 டேபிளில் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ் ஒரு நம்பர் டிவைட் ஆனால் கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி தானே? அப்போ பண்ணிட்டு அந்த 1 அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா அது டிவைட் ஆகாது. அடுத்து இதுக்கு 1 டைம், இது 4 டைம். நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். ஸோ 1 டைம், இந்த 1 அப்படியே வந்துடும். இந்த 4 வந்து 2 டைம்ஸ் வரும். அகைன் 2ஆல் பண்ணணும். 1, 1, 1. லாஸ்ட்ல 1, 1, 1 வர வரைக்கும் நம்ம டிவிசிபிள் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப், எல்சிஎம். அப்போ லாஸ்ட்ல என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் நம்ம இன்டூ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் எல்சிஎம். ஓகேயா? பட் நம்ம இப்படி இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கு செய்ய தேவைய அவசியம் இல்லை. எப்படி பண்ணலாம் ஷார்ட்டா அப்படின்னா, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் வந்து எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் நம்மளுக்கு எல்சிஎம்மா கிடைக்க போகுது. ஸோ அப்போ இங்க 16ங்கிறது தான் இதுல ஹையஸ்ட் நம்பர். ஓகேயா? இப்போ இந்த நம்ம எடுத்திருக்க ஹையஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் நம்பர் 16. அப்ப அந்த 16ங்கிறது ரிமைனிங் உள்ள 2 நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 16 வந்து 2 டேபிள்ஸ்ல வரும், 1 தான் 8 டைம்ஸ், 4 டேபிளே வரும் 4 டைம்ஸ். அப்ப நமக்கு 16ங்கிறது தான் இங்கே எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது 16. நீங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 தான் நமக்கு எல்சிஎம் கிடைக்குது. ஸோ அப்போ அதை எப்படி ஃபாஸ்டா குயிக்கா போட்டோமா? ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம் பார்த்த உடனே எல்சிஎம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சம்ம பாருங்க, 7, 14, 35. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இதுல ஹையஸ்ட் நம்பர் என்னது? 35. இப்போ இது வந்து இந்த 35 7ஆல் டிவைட் ஆகும், பட் 14ஆல டிவைட் ஆகாது. இப்போ 7ஆல் டிவைட் ஆயிடுச்சா, அப்போ இந்த நம்பரை விட்டுருங்க. இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம இதை டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ 35 டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா இதோட 35ஓட டேபிள்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் தான் இது டிவிசிபிள் ஆக போகுது. இப்போ 35 இன்டூ 2 போட்டு பார்க்கணும். 2 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10, 70. இப்போ 70 14ல டிவைட் ஆகுமா? ஏன்னா இங்கே 4ஆ, அப்போ எப்போ 0 வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணா. அப்போ 14 இன்டூ 5 வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 70. அப்ப இந்த 70ங்கிறது 14லயும் டிவைட் ஆகுது. இப்போ 2 நம்பர்லையும் டிவைட் ஆயிடுச்சா? அப்ப நம்மளோட எல்சிஎம் என்னது? இங்க 70 அப்படிங்கிறதா நம்மளோட எல்சிஎம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பெரிய நம்பரா இருந்து பட் இது ரெண்டுத்துலயே அது டிவிசிபிள் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் பண்ணி பார்த்துட்டே வரணும். 2ல பண்ணா கிடைக்குதா, 3ல பண்ணா கிடைக்குதா அப்படின்னு எப்ப நம்மளுக்கு கிடைக்குதோ அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இது சம் பாருங்க, 8, 11, 16. இதுல இப்போ நம்ம ஹையஸ்ட் நம்பர் எது? 16ஆ? இப்போ இந்த 16 வந்து 8 டேபிள்ல வரும் 2 டைம்ஸ், பட் 11 டேபிள்ல வராது. ஸோ அப்போ 8 விட்டுருவோம். இப்போ இந்த 11க்கு பார்க்கலாம். இப்போ இந்த 11ங்கிறது என்ன நம்பர் அப்படின்னா, நம்ம 16 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? 12 பேலன்ஸ் 1 32. ஸோ 32 11 டேபிள் வர போறது இல்லை. பட் நீங்க என்ன போட்டாலும் வராது. பிகாஸ் ஏன்னா 11ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இருந்துச்சு, நம்ம கொடுத்துருக்க எல்சிஎம்ல ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைம் நம்பரை நம்மளோட எல்சியத்தோட மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? இது நீங்க என்ன போட்டாலும் இது வந்து 11ல டிவிசிபிள் ஆகாது. அது பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம பிரைம் நம்பர் சொல்லுவோம்? ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது பிரைம் நம்பர். இது வந்து 1 டேபிள்ல வரும், 11 டேபிள்ல வரும், மற்ற எந்த டேபிளையும் வராது. ஸோ அந்த நம்பர் தான் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்படி பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த பிரைம் நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 16 இன்டூ 11. ஓகேயா? நம்ம ஆல்ரெடி 11ல மல்டிப்ளை பண்ண ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கோம். என்னது? லாஸ்ட் டிஜிட் அப்படியே வரும், அடுத்து இது 2 பிளஸ் பண்ணி எழுதிக்கணும். 6 + 1 7, அடுத்து இந்த டிஜிட் அப்படியே வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 176. அப்போ நம்மளுடைய எல்சிஎம் என்னது? 176. ஓகேயா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா டக்குன்னு ஃபாஸ்டா போட்டுடலாம். ஓகே, அடுத்த டைப் ஒன்று பார்க்கலாம். இந்த நம்பர் பாருங்க. இப்போ இந்த நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர், 3 டிஜிட் நம்பர்லாம் வந்துருக்கு.
இப்ப இதுக்கு அதே மாதிரி இப்ப இதுல எது நமக்கு ஹையஸ்ட் நம்பரு 225. ஸோ 225 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா? இப்ப இங்க எல்லாம் லாஸ்ட்ல ஜீரோல முடிஞ்சிருக்கு. அப்ப நம்மளுடைய கண்டிப்பா நம்மளுடைய லாஸ்ட் டிஜிட் ஜீரோல தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 5ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டும் இதெல்லாம் டிவிசிபிள் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இதை 2ல மல்டிப்ளை பண்ணிப்பா. பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 450. ஸோ 415 கிடைக்கும். இப்ப இந்த 450 இதுல வருமா? 90ல எத்தனை 5 டைம்ஸ் வரும், இதுல எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். ஸோ ரெண்டுத்துலயுமே டிவிசிபிள் ஆகும். அப்ப நம்மளுடைய எல்சிஎம் என்னது 450. அவ்வளவுதான். ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது மாதிரி எல்சிஎம்குள்ள டைப்ஸ் இதான். பிரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் வந்து நம்ம எல்சிஎம் இருக்கும். பட் அந்த ஹையஸ்ட் நம்பர் வந்து மிச்சம் இருக்க நம்பரால டிவிசிபிள் ஆச்சுன்னா அதுதான் நம்மளோட எல்சிஎம். அப்படி டிவிசிபிள் ஆகல அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுல எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் நம்ம எல்சிஎம். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் பார்ப்போம். இப்போ இந்த 4,8 இப்ப இதுக்கு ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர், HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்னு சொன்னோம். HCF பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் ஸ்மாலா இருக்கோ ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு HCF கிடைக்கும். ஓகேயா? இப்ப சோ 4,8ல நம்மளுக்கு எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 4. இப்ப அந்த 4 வந்து இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணதான்னு பார்க்கணும். 4ஆல 4 1 டைம் வரும், 8ம் வரும். சோ ரெண்டையும் டிவைட் பண்ணுச்சா அப்ப இதான் நம்மளுடைய HCF. 4,8 நமக்கு HCF என்னது 4. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்ப இந்த நம்பர் பாருங்க 12 15 21. சோ நம்ம HCFக்கு என்ன சொன்னோம்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது HCF. ஓகேயா? HCFக்கு நம்ம என்ன சொன்னோம், எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுதான் HCF எடுத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு இங்க 12 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்ப இந்த 12 வந்து ரிமைனிங் 2 நம்பர்ஸும் டிவைட் பண்ணதான்னு பார்க்கணும். பார்க்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பா இதுவும் டிவைட் ஆகுது இதுவும் டிவைட் ஆகாது. அப்ப அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். எப்படி டிஃபரன்ஸ் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டிஃபரன்ஸ் தான் 6. இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். பார்க்கும்போது 3 தான் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப இந்த 3 வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோமா, இந்த 3 எல்லாத்தையும் டிவைசிபிள் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய HCF. இப்ப 3 பாருங்க, 12 4 டைம்ஸ் வருமா, 15 5 டைம்ஸ் வரும், 21 7 டைம்ஸ் வரும். அப்ப 3 வந்து எல்லாத்தையும் டிவிசிபிள் பண்ணனால நம்ம 3 தான் நம்மளுடைய HCF. எவ்வளவு ஃபாஸ்டா போட்ட பாத்தீங்களா? ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து இன்னொரு டைப் பார்க்கலாம். இப்ப இந்த நம்பர் பாருங்க. இப்ப இந்த நம்பருக்கு HCF என்னன்னா, நான் பார்த்தோன்னு சொல்லிடுவேன், இதோட HCF வந்து 1. எப்படி 1னா, இப்ப 54 and 55 நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த நம்பர் இதற்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க. சோ 54க்கு அடுத்த நம்பர் 55 ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய HCF உள்ள கொஸ்டின் கேட்டிருக்க கொஸ்டின் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய HCF வந்து கண்ணை மூடிட்டு போட்டுற வேண்டியதான். ஆன்சர் வந்து 1. ஓகே, ஏன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஒரு டேபிள்ல வராது, அதோட 1ஆல மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும், அதோட காமன் ஃபேக்டர். அப்ப 1 தான் நம்மளுடைய HCF. ஏன்னா 1 டேபிள்ல தான் 51 55 and 84 எல்லாமே டிவிசிபிள் ஆகும். வேற எந்த நம்பர்லயும் நம்மளால பண்ண முடியாது. ஓகேயா? இதோட இதுக்கு HCF என்னது 1. அடுத்த டைப் பார்க்கலாமா? இந்த நம்பர் பாருங்க, இந்த நம்பர் எல்லாமே 3 டிஜிட் நம்பரா இருக்கா? ஓகே, அப்ப என்ன நம்ம இது ஹையஸ்ட் HCF பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துக்கிட்டு சோ அதை வச்சு பண்ணுவோம். பட் இங்க வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் 105. இப்ப இது இதுல டிவிசிபிள் ஆகுதுன்னு பாக்குறது கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரிக்கியா இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த டிஃபரன்ஸ் பண்ணோம்ல அது மாதிரி பண்ணணும். நம்ம நம்பர் டிஜிட் வந்து கம்மியாயிடும். பட் டிஃபரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்பர் வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சின்னதுல இருந்து பெருசு ஏறு வரிசையில இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கா இல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் அசெண்டிங் ஆர்டர்ல இருந்துச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம டிஃபரெண்ட் பண்ணி போட்டோம். இங்க அது மாதிரி இல்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்னன்னா HCF பொறுத்த வரைக்கும் நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். சோ அப்ப நான் 105 நெக்ஸ்ட் 525 525 924 எழுதிட்டேன். இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இப்ப இதுல நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன சொன்னா நம்பர் நம்ம டிஜிட்டை கம்மி பண்றதுக்கு நம்ம டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் பண்ணுமா. சோ 104ஐயும் இதை டிஃபரெண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 420. ஓகே, நெக்ஸ்ட் 525 925 525 டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 399. இப்பயும் நம்மளுக்கு இந்த நம்பர் பெரிய நம்பரா தான் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 டைம் டிஃபரன்ஸ் பண்ணிப்போம்.
இதுல இன்னும் நம்ம இன்னொரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 21. இப்ப நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரா கிடைச்சிச்சு. இப்ப இந்த 21 வந்து 21 தான் நம்மளுக்கு ஆன்சர் HCF. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் டிஃபரன்சியேட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு HCF. அந்த நம்பர் இது எல்லாத்தையும் டிவிசிபிள் பண்ணிருக்கணும். ஓகேயா, சோ இப்ப 21 எல்லாத்தையும் டிவிசிபிள் பண்ணதான் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நம்பர் லாஸ்ட்ல 1ல முடிஞ்சிருக்க எல்லா நம்பருக்குமே என்ன பண்ணா ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதோடைய டிவிசிபிலிட்டி ரூல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது. ஓகே, இப்ப இந்த 2ஆல தான் மட்டும் எப்படி பண்ணணும்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு பாக்குறேன். 105 என்ன பண்ணா லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் உள்ள டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணும். அதாவது இதுக்கு என்ன நமக்கு டிவிசிபிள் ரூல்னா -2. என்ன நம்பரோ அதே தான் வரும், அது நெகட்டிவ் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 5 × 2 வந்து 10. அந்த 10 இந்த ரிமைனிங் நம்பர்ல சப்ராக்ட் பண்ணிக்கணும். 0 உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கணும். இல்லைன்னா இந்த இந்த நம்பர் கிடைக்கணும். இந்த 21 இல்ல 21ஓட மல்டிபிள்ஸா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு 0 கிடைச்சனால இப்ப இது 105 வந்து 21ல டிவிசிபிள் ஆகும். அப்ப 525 ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப 525க்கு அதே மாதிரி இன்டூ 2 போட்டோம்னா 10. ஸோ அப்ப இந்த 10 52ல சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன 42. ஸோ 21ஓட 2 டைம்ஸ் தான் நம்மளுக்கு 42. அப்ப 42 இது டிவிசிபிள் ஆகுது. அப்ப 525 21ல டிவிசிபிள் ஆகும். அடுத்து 924 எடுப்போம். 924 அப்ப இன்டூ 2 4 2s நம்மளுக்கு என்ன 8. சப்ராக்ட் பண்ணா 84. இப்ப 84 அடுத்து இன்னும் கூட நீங்க பண்ணிக்கலாம். இன்டூ 2 பண்ணனா 8. 8 - 8 வந்து 0. இப்ப 0 வந்துருச்சா, அப்ப இந்த நம்பரும் டிவிசிபிள் ஆகும். அப்ப 21ல இந்த 3 நம்பர் டிவிசிபிள். அப்ப நம்மளுடைய எல்சிஎம் HCF என்னது 21. ஓகேயா, இது நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்ல. நம்ம இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி இப்ப வந்து வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு HCF. ஓகேயா, இவ்வளவு ஃபாஸ்டா போட்டோம் பாத்தீங்களா. சோ இந்த HCFக்கு இந்த மாதிரி இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற LCMக்கும் HCFக்கும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி ஷார்ட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல இன்னும் அடுத்த டைப்ஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Tricks and Maths சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம்.